ஆலயம் வருவோம், மந்தியமாவோம் இறைவனின் பலியிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் தனிந்தே மகிழ்ந்திடுவோம். ஆலயம் வருவோம், மந்தியமாவோம் இறைவன் பலியிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் தனிந்தே மகிழ்ந்திடுவோம். வருவோம் வருவோம் உறவுகளே, பலியினில் பகிர்வோம் மகிழ்வுடனே. பெறுவோம் பெறுவோம் வரங்களே, புதிதாய் உலகம் படைத்திடவே. வருவோம் வருவோம் உறவுகளே, பலியினில் பகிர்வோம் மகிழ்வுடனே. பெறுவோம் பெறுவோம் வரங்களே, புதிதாய் உலகம் படைத்திடவே. ஆலயம் வருவோம், மந்தியமாவோம் இறைவன் பலியிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் தனிந்தே மகிழ்ந்திடுவோம். மனித மாண்பினை மண்ணில் புதைத்தோம், மன்னிக்க மறந்தே இருளில் தவித்தோம். மனித மாண்பினை மண்ணில் புதைத்தோம், மன்னிக்க மறந்தே இருளினில் தவித்தோம். எழுவோம் இணைவோம் இறைவனிலே, அவர் இதயத்தின் இரக்கத்தை பகிர்ந்திடவே. இயேசுவின் பலி இது, இரக்கத்தின் பலி இது, தந்தையின் விருப்பத்தில் நிறைவொரும் பலி இதுவே. ஆலயம் வருவோம், மந்தியமாவோம் இறைவன் பலியிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் தனிந்தே மகிழ்ந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியும் திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலிலே சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மோயிசன் சீனாய் மலையிலே இறை பிரசனத்தை கண்டு கொண்டது போன்று எலியா இறைவாக்கினர் உறைபு மலையிலே ஆண்டவருடைய இறை பிரசனத்தை கண்டு கொண்டது போன்று தாபோர் மலையிலே சீடர்கள் இயேசுவினுடைய பிரசன்னத்தை கண்டு கொண்டது போன்று நாமும் இந்த கல்வாரி பலியிலே அப்பரசமாக வருகின்ற இயேசுவினுடைய அந்த இறை பிரசன்னத்தை காண்பதற்காக இந்த காலை நேரத்திலே அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அன்னையின் வழியாக சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்று திரு அவையானது பர்னபா என்ற அப்போஸ்தலருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. பவுல் அடிகளாரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை அறிவித்து தன்னையே தியாகம் செய்து
இன்று அவர் மூலமாக நாம் கிறிஸ்துவை அறிக்கை செய்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரோடு இணைந்து இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். வேதத்தில் நாம் வாசிப்பது போன்று, இதோ ஆயக்காரன் மார்பிலே அறைந்து கொண்டு நான் பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை மன்னித்து மீண்டுமாக இவனே வீட்டிற்கு ஆண்டவருக்கு உகந்தவனாக திரும்பினான் என்ற வார்த்தையை ஆயக்காரன் கேட்டது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு ஆண்டவர் இதோ எனக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக நீ வீடு திரும்புகிறாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு திரும்பி சொல்ல இந்த மேன்மைமிக்க திருப்பலியை நாம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றுவோம். மற்றவர்களை மன்னிக்கின்ற வரத்தை இத்திருப்பலின் வழியாக கேட்டு நாம் செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியிடம் உள்ளவனிடமும் நான் பாவியின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உயிரின்றோம் யாவும்மை வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றில் அழைத்துக் கொண்டு இடும் நல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்து ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டியே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில்
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்பப் பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீர் போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடுமாறு சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரித்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 65 பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றையும்
அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையாய் மிருதுவாக்கினீ. அதன் வளமைக்கு ஆசை வழங்கினீ. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. Alleluia, 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 Alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 20 - 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்கின்ற பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருமையான இந்த தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் பல்வேறு நம்முடைய தேவைகளோடும் பலவிதமான பொருத்தனைகளோடும் அன்னையானவர் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் இந்த திருப்பலின் வழியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்காகவும் போற்றுவதற்காகவும் இந்த காலை நேரத்திலே அவருடைய வழிபடத்திலே அமர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மன்னிப்பு என்ற ஒரு மாபெரும்
பண்பினை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. மற்றவர்கள் செய்த துரோகத்தை அவ்வளவு எளிதாக நாம் உலகத்திலே மன்னித்து விடுவது கிடையாது. சாகின்ற வரையாவது அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு மனநிலையில்தான் அடையாளங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை வேறு விதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றது. எனவே இன்றைய அந்த நற்செய்தியின் வழியாக அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மையமே இந்த மன்னிப்பு தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் நிறைவே இந்த மன்னிப்பு தான். ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், இது ஒரு குடும்பம் என்று சொல்லி நமக்கு தெரியும். எனவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு நாளில் அந்த நாள் முடிவுறுகின்ற பொழுது 3 விதமான காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது காரியம் என்ன? கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 1 குறிப்பேடு புத்தகம் 23வது அதிகாரம் 31வது திருவசனத்தை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே நல்லதொரு குடும்பம் என்ன செய்யும்? கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு குடும்பமாக இருக்கும். 2வது காரியம், ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு அடையாளத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று உன்னுடைய மனைவிக்கு எதிராக அல்லது உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீ கோபம் பெற்றிருந்தது என்றால், சினம் கொண்டு இருக்கின்ற பொழுது தவறுதலாக உன்னுடைய மனைவியை நீ பேசியிருக்கின்ற பொழுது அந்த நாள் முடிவெறுகின்ற வேளையிலே உன்னுடைய மனைவிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வதாக மன்னிப்பு கொடுப்பவனாகவும் நீ இருக்க வேண்டும். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. மன்னிப்பு கேட்பது என்பது வேறு, மன்னிப்பு கொடுப்பது என்பது வேறு. அதே மனைவியானவள் நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் செய்து விட்டீர்கள், எனவே நான் உங்களை மன்னிக்கின்றேன் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் சமாதானத்தின் ஒரு குடும்பமாக எந்நாளும் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நாம் அடிக்கடி சொல்லுவோமே, ஒரு ஜெபம், இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 11வது அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இயேசு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். அந்த ஜெபத்திலே உன்னுடைய விண்ணகத்தந்தை உன் குற்றங்களை மன்னிப்பது போன்று நீ மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை இந்த ஜெபத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஜெபம் இல்லாமல் அந்த நாளே நமக்கு நகராது. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் இந்த ஜெபம். இந்த ஜெபத்திலே உன்னுடைய சகோதரனை மன்னிக்க வேண்டும். காரணம், உன் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கவில்லை என்றால் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. உன் சகோதரனை நீ மனதார மன்னிக்காவிட்டால் நீ விண்ணரசில் புக முடியாது. விவிலியத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கங்கே நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீ மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணரசுக்குள் நீ புக முடியாது என்பதையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஒரு மனிதன் நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நமக்கு எப்படி எலும்புகள், நரம்புகள் மற்றும் தசைகள் இருக்கிறதோ அதே போன்று கடவுள் நம்மை உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் படைக்கப்பட்டிருக்கிறார். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொண்டவன் தான் மனிதன். எனவே கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, சிரிப்பது என்பது ஒரு உணர்வு, வலி என்பது ஒரு உணர்வு, அழுகை என்பது ஒரு உணர்வு, எரிச்சல் என்பது உணர்வு. அது எப்போ வெளிப்படும் என்றால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது வெளிப்படும். பாருங்கள், கண்ணீர் கூட ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். உன்னுடைய பாவத்திற்காக நீ மனம் வருந்தி அழுகின்ற பொழுது பாருங்கள், அது ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பாவியானவர் இயேசுவினுடைய காலடியை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன்னுடைய கூந்தலால் துடைத்தார். வேற ஒன்றும் செய்யலை, பெரிய ஜெபம்லாம் செய்யலை. ஆண்டவர் சொன்னார்,
அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாருங்க, கண்ணீர் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டி பாருங்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எசையா புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே எசேக்கியேல் என்ற ஒரு அரசன் அவன் இருக்கிறான். எசையா வந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்டு, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, இதோ நீ சாக போகிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். உடனே இந்த எசேக்கியேல் அரசன் என்ன செய்கிறான்? வேற ஒன்றுமே செய்யலை. சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் நல்லதுதான் செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை சொல்லி அழுகிறான். தேம்பி தேம்பி அழுகிறான். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் எசேயாவின் மூலமாக, மீண்டுமாக அந்த அரண்மனையை கூட கடந்து போயிருக்க மாட்டார். மீண்டுமாக ஆண்டவருடைய வாக்கு வருகிறது, இதோ எசேக்கியேலுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய நோயை நான் குணமாக்குகிறேன், இன்னும் 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்நாளை நான் மிகுதியாக்குவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நோயினால் இருக்கிறோம், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இன்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த ஒரு கண்ணீர் உன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு சொல்கிறார். எனவே என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, அதே போல் தான் சினம் என்பது, கோபம் என்பது நம்முடைய உணர்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. கோபம் ஒரு பாவம், கோபம் ஒரு சாபம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கோபமானது மன்னிக்கப்படுகின்ற பொழுது, நீ மன்னிக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக மாற்றப்படுவதை நாம் உணர முடியும். எனவே இன்றைய நாளிலே என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3வது அதிகாரம் 21வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் நமக்கு கொடுத்த, கடவுள் எல்லோருமே அவர் கொடுத்த மேன்மையை நாம் இழந்து போயிட்டோம். கடவுள் கொடுத்த அந்த மேன்மையை எல்லோருமே இழந்து பாவம் செய்தோம். இயேசு ஆண்டவருடைய மீட்பு செயலினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். என்ன மீட்பு செயல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அந்த மீட்பு செயல் எங்கே நடைபெற்றது? அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே உச்சமாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் எதை போதித்தாரோ அந்த உச்சத்தை சிலுவையிலே நமக்காக அந்த போதனையை வாழ்ந்து காட்டினார். அவர் கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் கூச்சலிடுவார்கள், சாபமிடுவார்கள், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த குடும்பம் அழிந்து போகட்டும், அவன் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி மன்னிப்பை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அப்படியாக சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இயேசு மட்டும் அமைதியாக சிலுவையிலே அவர் ஜெபித்ததை காண முடிந்தது. அந்த சிலுவையிலே அவர் சொன்ன ஜெபம்தான், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். கடைசியாக இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, எல்லாரையும் அவர் மன்னித்தார், எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்தார். யாரும் இயேசுவிடம் வந்து என்னை மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை. படை வீரர் வந்து இகழ்ந்து போனார்கள், சாட்டையால் அடித்தார்கள், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னதாகவே அவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தார். இன்றைக்கி நான் பெரும்பாலும் பல சமயங்கள் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், அவையினிட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கு பிறகு நான் வந்து மன்னிப்பு கொடுக்குறேன். இது கிறிஸ்துவ நெறி அல்ல, இது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. மாறாக நீயே சென்று அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்க என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய காணிக்கையை செலுத்துவதற்காக ஆண்டவருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறோம். எனவே இன்று அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ மன்னிக்கின்ற ஒரு பிள்ளையாக, மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டவராக நீ வாழ வேண்டும். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நாம் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்தோம். இயேசுவினுடைய உடலை நாம் உட்கொள்ளப் போகிறோம், அதுதான் நிறைவு. எனவே அந்த நற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக இயேசு கொடுக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, நீ மற்றவனோடு சமாதானமாக வாழ். குருவானவர் சொல்றார், ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவித்துக்கொள்ளுன்னு சொல்றார். பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து தலையை அசைப்பது உண்மையான சமாதானம் அல்ல. மன்னிக்கின்ற பொழுதுதான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய கணவரோடு, உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய பிள்ளைகளோடு, உற்றார் உறவினர்களோடு நீ மனத்தாங்கள் இருப்பதாக அறிந்தால், என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, நீ அந்த மன்னிப்பை கொடு. மன்னிப்பை கொடுத்த பிறகுதான் நீ உட்கொள்கின்ற ஆண்டவருடைய உடலும் பரிசுத்த இரத்தம் உனக்கு ஆசீர்வாதமாக அமையுமே ஒழிய, இல்லை என்றால் அது ஆசீர்வாதமாக அமையாது என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே யோசித்து பார்ப்போம், யாரையாரெல்லாம் மன்னிக்குவேன் சொல்லி நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த திருப்பலியிலே மன்னிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் நினைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தங்கிட,
என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது அது உந்தன் அன்பில் வாழும்போது சொந்தமானது எனக்கு தானே தந்தது அது உன்னில் வாழும்போது சொந்தமானது உந்தன் அன்பில் கீடில்லை என்ன தருவது உந்தன் அன்பில் கீடில்லை என்ன தருவது உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வை எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிற நான் சொந்தமாகிற உன்னில் பந்தமாகிற சகோதர சகோதரி உங்களுடையதுமான இந்த காலை நேர திருப்பலி எல்லாம் நம்ம தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மிகவும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ளாயரை முது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் இந்த அப்பத்தை மீட்பு தருந்த பரிசுத்த இரத்தத்தையும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய எவ்வகையிலும் நாங்கள் தகுதியற்றவளாக வாழ்ந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரோடு நினைவுகின்ற உம்முடைய இரக்கத்திற்காகவும் பேரன்பிற்காகவும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் துணையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி இந்த உலகத்திலே வாழ செய்வீராக. ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் ஒளிமிக்கும் திருமண் என்னாலும் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரை இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நரடமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்களுடைய இறப்பிற்கு பிறகு நாங்கள் சந்திக்கப் போகின்ற உம் திருமகனுடைய 2வது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நீர் பார்க்காமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான மன அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதியை ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா விதமான நிலைகளிலும் மன்னித்தவர். எனவே இன்றைய நாளிலே அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருவுடலை பெற வந்திருக்கிறோம். எனவே நாம் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய், உமதுடனே நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைப்பொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற சிறப்பான வித்தலை மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி
காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் இன்று ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Pelankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.